எடப்பாடி ஐயா அவர்கள் இந்த முறை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க அவர் கண்டிப்பாக வர வேண்டும். மக்களோட கோரிக்கை மட்டும் இல்லை, எங்களுடைய உண்மையான அன்பு பாசம் நிறைந்த ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் கண்டிப்பாக இந்த முறை ஜெயிப்பார், முதல்வர் ஆவார். திமுக எங்களுடைய கருத்து ஒன்றுமே கிடையாது. அவங்கள மாதிரி நாங்கள் பேனர் வச்சுன்னு சுற்றுறது, பேட்டி கொடுத்துட்டு வந்தா காட்டி டிவியில் காட்டுறது, அந்த மாதிரி எங்களுக்கு கிடையாது. ஐயா ஆட்சி தான் வரணும், கண்டிப்பாக ஐயா ஆட்சி தான் வரணும். திமுக வரக்கூடாது, ரெட்டையில தான் வரணும். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கு. வசதியில் பஸ் வசதியில் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லைங்க. அவர் தான் வரணும். எடப்பாடி பழனிசாமி. பழனிசாமி தான் அவர் வந்தானே எங்க ஊருக்கு பஸ் ஹாஸ்பிடல்ல கட்டுவாங்க. பசங்க எவ்வளவு தொலை நடக்குறாங்க, ஸ்கூல் போறது கஷ்டமா இருக்குது. எப்படி இந்த ஆட்சி மாறினா தான் நல்லா இருக்கும். இன்னும் ரொம்ப பிராட் ஆட்சி ஆகி போச்சு. ஒன்று எல்லாத்துலேயுமே பிராட் ஆகுது, ஒன்று கூட உண்மை கிடையாது. பஸ் ஃப்ரீ அடுத்து இவர் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆட்சியை நல்லா பண்ணிட்டு போனாங்க அவங்க. எடப்பாடி தான் இப்போ இல்லை நல்லா பண்ணார். அப்போ அந்த ஜனத்தை குறை கிடையாது, ரவுடித்தனம் கிடையாது, கருப்பழிப்பு கிடையாது, நல்லா பண்ணிட்டு போனாங்க. இவன் எல்லாமே அராஜகம் தான், ஒன்றும் சரி கிடையாது. இவனை தூக்குறது தான் நல்லது. ஆட்சி மாறினா ஒரே ஆட்சி இருந்தால் அதே அது வெட்டு குடி கொலை குடி கொத்தம் அதெல்லாம் நிறைய நடக்குது. அவ்வளோ இதில் வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி ஐயா தான் வரணும். அவர் தான் நல்லா செய்வார் தமிழ்நாட்டுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. ஏற்கனவே 4 வருஷம் அவர் தான் தெளிவான வேலையை செஞ்சார். ஜனங்க அதெல்லாம் வரவே கூடாது, ஒன்றும் ஒத்து கிடையாது. அதெல்லாம் எல்லாமே ஓயிலாச்சு, எல்லாமே ஓயிலாச்சு, அவங்களது எல்லாமே ஓயிலாச்சு, எல்லாமே பொய்யான கதை. விவசாயி குடிமகன் அவருக்காக நல்லா செய்கிறாரு. விவசாயிகளுக்காக நல்ல மனிதர், நல்ல ஒரு நெசவாளருக்காக பாடுபட்டார். ஆனால் 4 வருஷம் இருந்தார், மக்களுக்கு நல்லா செஞ்சார். அது இப்போ 4 வருஷமா 5 வருஷமா ஆண்டுங்கிறாங்க டிஎம்கே. எந்த இதுவும் யாருக்கும் எதுவும் கொடுக்கல. விவசாயிங்க சொல்லலை. விவசாயிங்க அது எடப்பாடியார் தான் அந்த பொந்தவர். அவர் விவசாயிக்காக பொந்தவர் அவர் எடப்பாடியார். ஜெயலலிதா எப்படி செஞ்சாங்களோ மெயின் பெண்ணுங்க லேடிஸுங்களுக்கு நல்லா செய்வார். அம்மா எப்படி இருந்ததோ அதே போல இவரும் செய்வாருன்னு எதிர்பார்க்குறோம். அவங்க சொல்லுவாங்க இன்னும் பெண்ணுங்களுக்கு என்ன பாதுகாப்பு, இது விலைவாசி என்ன கம்மியாக இருக்கு. இன்னைக்கு 1,10,000 சவரம், இது பொண்ணுங்க வச்சுங்க எப்படி கட்டி கொடுப்பாங்க? கட்டி கொடுக்க முடியுமா? பொண்ணுங்க வச்சுங்கிறங்க 1 கிலோ பருப்பு வாங்க முடியாது. 1 கிலோ பருப்பு 200 ரூபாய். ஒரு பொண்ணுக்கு வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் சம்பாதிக்க முடியும். லேடிஸ் என்னும்போது குணமுகத்தில் மூக்குத்தி இருக்கணும்னு இப்போ அது கூட எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது விலைவாசி ஏறதுனால. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தா காதுக்கு மூக்குனா எதுவும் போட்டு அனுப்பணும், அது கூட போட முடியாத நிலைமை இருக்குது. இப்போ எடப்பாடி ஐயாவுக்கு தான் எங்கள் ஓட்டு. அவர் வந்தாக்கா மக்களுக்கெல்லாம் நல்லா செய்வார், படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணார். அவர் தான் வரணும். அது பண்ணுற மாதிரி பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா மக்களை கவர வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறாரு. ஏன்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சிங்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நாட்டு மக்களுக்கு யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. அதெல்லாம் கிடையாது. எங்கள் பணத்தையே எங்களுக்கே கொடுக்குறாங்க. ரெட்டையில தான் வரணும். ரெட்டையில வரணுண்ணா. ரெட்டையில வந்தால் தான் நல்லா இருக்கும், ஆட்சியே நல்லா இருக்கும். பசங்களுக்கு பொம்னேட் பசங்களுக்கு அறியாத எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க. இந்த இருக்கிற ஆட்சி கலைஞர் ஆட்சி வேணாம் எங்களுக்கு. ரெட்டையில தான் வரணும், வேறு ஒன்றும் இல்லை. பசங்களுக்கு வந்தால் நல்லா சலுகை பண்ணுறாங்க, போகிறதுக்கு நல்லா பயிலாவது போவாங்க, எல்லாம் பாதுகாப்பும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த இதில் என்ன பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு. யார் பண்ணால் அவர் தானே இந்த இதுவில் 11 காலேஜ் கொண்டு வந்தார் அவருடைய ஆட்சியில். அடுத்தாப்பில் 2000 சொல்லிட்டு ரூபா கொடுத்தாரு. உடனே ஓஏபி வாங்குறவங்களுக்கு 3 நாள் ஓஏபி போட்டார். எல்லாமே கொஞ்சம் லேட்டாக போட்டாங்க. ஆனால் இந்த ஆள் எதிர்பார்த்த அளவுக்கு ஜனத்தங்களுக்கு போட்டார். அதெல்லாம் எங்களுக்கு நல்லா பிடிச்சா இருக்குது. இப்போ ஏடிஎம்கே தான் வரணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், வேறு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதில் அவர் வந்தால் தான் முடியும். எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது எங்கள் ஊரில் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் ஏரி தூர்வாரி ரெடி பண்ணாங்க. அந்த வேலையை செம்மனே முடித்தாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றத்துலேருந்து பாசனக்காய் தூர்வாராதனால 4.5 வருஷமாக கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு
பயிர் வைக்க முடியாமல் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியரிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மனுக்கு மேலே கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஒவ்வொரு மேலே நடவடிக்கை எடுக்கல. ஒன்லி விளம்பர அரசியலாகவே இருக்குதே தவிர ஒன்றும் செயல்பாடே இல்லை. புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுந்து கூட்டு குடிநீர் பாலாறு தண்ணி இல்லாத திருத்தணிக்கு கூட்டு குடிநீர் திட்டம் பாலாத்துலேருந்து எங்கே வேலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்துலேருந்து கூட்டு குடிநீர் திட்டம் வந்து நம்மளோட அம்மாவுடைய ஆட்சியில் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா புதிய அரக்கோணம் புதிய பைபாஸ் சாலை அது எடுத்து வந்து அம்மா ஆட்சியில் தான். இந்த 5 வருஷமாக இந்த திருத்தணி தொகுதிக்கு இந்த திமுகன்றது ஒரு நலத்திட்டமும் எட்டுன்னு வரல. இன்றைக்கி தான் வந்து இந்த எம்எல்ஏ போயிட்டு எர்லங்கூட்டில் படுத்துக்கிறதும் அங்கே போயிட்டு பேசுறதும் இங்கே போய் பேசுறதுமா பண்ணுறாரு. எப்போ இந்த 1 வருஷமாக 4 வருஷமாக எங்கே போயிருந்தார் அவர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர்? இப்போ தான் வந்து நான் வந்து மக்களுக்கு பணி செய்கிற மாதிரி காட்டுறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரு ஆய்வுக்கு போகிறாரு கொண்டாபுரத்தில் பள்ளிப்பட்டு பக்கத்தில். அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர திருப்பி அந்த பள்ளிக்கு போயிட்டு வந்து ஒரு வாரத்தில் என்ன ஆகுது, ஒரு பையன் மேலே போய் செவுறு போய் விழுந்து போகுது. அப்போ நீங்கள் என்ன ஆய்வு நடத்துறீங்க? எதுக்கு போகிறீங்க ஆய்வுக்கு? அங்கே போயிட்டு ரேஷன் கடையில் போயிட்டு சோறு போட்டால் இது கேட்கறதுக்கா நீங்கள் ஒரு எம்எல்ஏ? அடுத்து மீண்டும் தமிழகத்தில் அதிமுக என்ன கூட்டணி வரணும், எடப்பாடியார் ஆட்சி அமைக்கணும். வரணும், அம்மா இதுதான் வரணும். அம்மா வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. இப்போ யார் செஞ்சுனுங்கிறாங்க? எல்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸ்டாலின் என்ன பண்ணிட்டான்? எதுவுமே பண்ணலையா? அட்டால ஜெயிக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை